ஹலோ சிவாங்கி, சொல்லுடி. கங்க்ராச்சுலேஷன் டி, நீ தான் மாநிலத்திலே மார்க் எடுத்திருக்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. அப்புறம் என்ன, நீ நினச்ச மாதிரி ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வந்துட்ட. ட்ரீட்லாம் எதுவும் இல்லையா? ட்ரீட் ஆல் பண்ண முதல்ல போன் அடி. முன்னாடி ஆச்சு உனக்கு? சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்தில் இவ்வளோ கோவமா பேசின்னு இருக்கேன். எங்க வீட்டுல எல்லாம் கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டாங்கடி. முன்னாடி சொல்கிறேன், உனக்கு கல்யாணமா? ஆமாடி, நேற்று தண்ணி வந்து பொண்ணை பார்த்துட்டு போனாங்க. நீ சொல்லி புரிய வைக்க வேண்டியதானடி. அம்மா எனக்கு கல்யாணம் வேணாம், நான் பொறுமையாக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. எங்க அம்மா செத்துரும் பிளாக்மெயில் பண்றாங்கடி. இல்லை நான் வந்து உங்கள் அம்மா கிட்ட பேசி புரிய வைக்கவா? இல்லை நம்ம மிஸ் யாராவது கூட்டு வந்து பேச சொல்லவா? எப்படியாவது கல்யாணத்தை மட்டும் நிறுத்து மலர் ப்ளீஸ். சரி நீ அழுவாதிரி, நான் எப்படியாவது உன் கல்யாணத்தை நான் நிறுத்த முயற்சி பண்ணுறேன், நீ அழுவாதிரி. ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரியலையே. வேற நல்லா படிக்கிற பொண்ணு, இப்போ போய் கல்யாண ஏற்பாடுலாம் செஞ்சுருக்காங்க. இது எப்படி தடுத்து நிறுத்த போகிறோன்னே தெரியலையே. இந்த நேரம் பார்த்து ஒரு ஐடியா கூட கிடைக்க மாட்டேங்குது. இப்போதான் எனக்கு ஒரு ஐடியா ஞாபகம் வருது. நமக்கு தான் மிஸ்ஸு சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, 18 வயசு கீழே யாருக்காவது கல்யாணம் நடந்தாலும் நமக்கு எதாவது பிரச்சனைனா ஒரு நம்பருக்கு ஃபோன் பண்ணணும்னு சொல்லிட்டு, இந்த நம்பர் கூட புக்கு பின்னாடி இருக்குன்னு சொல்லியிருக்காங்களே, இந்த புக்கை இங்கே வச்சு நம்பர் கிடச்சிருச்சு, 1098. இந்த நம்பருக்கு எப்படியாவது ஃபோன் பண்ணி கல்யாணத்தை நிறுத்துறேன். அப்பா அம்மா கல்யாணத்துக்கு முடிவு பண்ணிக்கிறாங்களப்பா, இந்த கல்யாணம் பிடிக்கலப்பா, எப்படியா நிறுத்திக்கப்பா. அதுக்கெல்லாம் அழுவாத, நீ விடு